பேரறிவுக்கு இன்னொரு பேர் கருணை. கருணையோடு இருக்கும்போது ஆற்றல் அதிகரிக்கும், கருணையோடு இருக்கும்போது செல்வம் பெருகும். ஆனால் லேட் ஆகும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, கொஞ்சோண்டு சாக்கடையில் பால் பாயாசத்தை ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? குடிப்பீங்களா? அப்போ முதல்ல சாக்கடையை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அதில் பால் பாயாசத்தை ஊற்றணும். இதான விதி. சேம் லைக் தட் நிறைய குப்பை கூலம் அழுக்கு, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் டம்பம் தர்ப்பம் ஈருஷை அசூயன்ற இத்தனை குணங்களும் சாக்கடையா உள்ள இருக்கு. பூரா கார்மிக் டெபாசிட்ஸ். கருணையாக இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வெளியேறும். வெளியேறும்போது வலிக்கும், குத்தும், கொடையும், வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஏன்னா பல ஜென்மமா நீங்க அனுபவிக்க வேண்டியதை கருணையா இருக்க இருக்க சீக்கிரம் அனுபவிப்பீங்க. அப்பதானே முடிக்க முடியும். ஒவ்வொரு டிராப்பா தண்ணி வர்றதுக்கும் நிறைய பைப்பில் தண்ணி வர்றதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது தானே. டேங்க் சீக்கிரம் காலியாகணும்னா ஒவ்வொரு டிராப்பா வரணுமா, ஃபோர்ஸா வரணுமா? அவ்வளோதாங்க தத்துவம். இதுக்கு எதுக்குங்க பெரிய பித்தாகரஸ் தேட்டரும், இதுக்கு பெரிய சயின்ஸு, பேசிக் காமன் சென்ஸ். அப்போ என்ன, அதிகமாக வர வர காலியாயிரும். அப்போ பிரச்சனை அதிகமாக வருதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கர்மவினை அழிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சுகமாக கம்ஃபர்ட்டாக இருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பிரச்சனையில் பெரிய பிரச்சனையில் சிக்க போகிறேன். த பீப்புள் ஹூ ஆர் இன் த கம்ஃபர்ட் ஜோன் ஆர் இல்னா என்ன, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், உடல் அளவிலோ மனதளவிலோ. A person should come out of the comfort zone first. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தா தான் அவன் ஞானத்தை அடைய முடியும், இறைவனை அடைய முடியும். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல அவனை வச்சிருக்கிறது கர்மா தான் வச்சிருக்கு. ஏன், அவன் ஏதோ புண்ணியம் பண்ணியிருப்பான், அவங்க அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, அந்த புண்ணியம் தீர்ற வரைக்கும் இறைவன் விதித்திருக்கிறார். அவன் அனுபவிச்சே தீரணும். அந்த புண்ணியத்தோட சுகத்தை அனுபவிக்கட்டும்னு கொடுத்துட்டார். அப்ப என்ன, அந்த புண்ணியத்தின் சுகத்தை அனுபவித்துட்டு இருக்கான். அம்பானிக்கு பிள்ளையா பிறந்தாலோ, அதானிக்கு பிள்ளையா பிறந்தாலோ, பிள்ளையா பிறக்கும் போதே வேற வழியில் அவன் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்ந்துதான் அவனும் கர்மாவில் தான் இருக்கிறான். நோட் பண்ணுங்க, அவனுக்கு இதுதான் வழி. கருணையா இருந்தா தான் தப்பிக்க முடியும். கோடி கோடியாக சம்பாதிப்பது இங்க அறிவு கிடையாது. கோடி கோடியா இருந்தாலும் கூட நான் எவ்வளவு நேரம் கருணையாக இருந்தேன், எவ்வளவு நேரம் நான் தர்மத்தோடு இருந்தேன், எவ்வளவு நான் தர்மம் செய்தேன் தான் இறைவன் கேட்பார். உன்கிட்ட ஏதோ ஒன்று இருந்திருக்கும்ல, ஒன்னு அறிவு இருந்திருக்கும், இல்ல பொருள் இருந்திருக்கும், இல்ல பணம் இருந்திருக்கும், இல்ல திறமை இருந்திருக்கும். இத உனக்காக இல்லாம இன்னொருத்தனுக்காக நீ எவ்வளவு கொடுத்தன்னு தான் கேட்பார். கருணையாக இருந்து பிறைகளை விலக்கி இறைவனை அடைவதற்கு இல்லை, நீங்க இறைவனாவே மாறுறதுக்காக பிறந்திருக்கீங்க. இறைவனை அடைகிறதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இறைவனாக மாறுவது இது எப்படி புரியலையே அப்படின்னா, ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கல்லு.